ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 23 நவம்பர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், ஹீரோ மோட்டோகார்ப், பஜாஜ் ஆட்டோ, பிபிசிஎல் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. எல்டிஏ மைண்ட்ரி, அல்ட்ராடெக் சிமெண்ட், சிப்லா இதெல்லாம் இதுக்காக டிக்ளைன் ஆச்சுது. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 9 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 5 பாயிண்ட்ஸு விழுந்துருந்துச்சு. பெரிய சேஞ்ச் எதையும் நிஃப்டியும் சென்செக்ஸும் மேக் பண்ணலை. அப்புறம் ஸ்டாக் பார்த்தோம்னா ஹீரோ மோட்டோகார்ப் வந்து ஒரு 154 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜேபி மார்கன் வந்து இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏற்கனவே அதே ரேட்டிங்கில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து டார்கெட்டை மட்டும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டார்கெட் வந்து 3750 சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு ஃபெஸ்டிவ் சீசனில் வந்து, அதாவது இந்த தீபாவளி சீசன்லாம் வந்துச்சுல, ஸோ இதில் வந்து இவங்களோட 2 வீலர் சேல்ஸ் வந்து எந்த டைமும் இல்லாத அளவுக்கு ரெக்கார்டு ஹையாக இருந்துச்சு. 30 லட்சம் யூனிட் வந்து அவங்க இந்த சீசனில் வந்து விற்றுருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு உண்மையாகவே ஒரு நல்ல நம்பர். அதுவும் இல்லாமல் அந்த சேல்ஸ் வந்து அவங்க கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது வருஷத்துக்கு வருஷம். ஸோ இது வந்து ஹீரோ மோட்டோகார்ப்புக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் இன்டென்ட்டை கொடுத்துருக்குது அந்த ஸ்டாக் மேலே இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து 33 மந்த் ஹையில் இருக்குது. 15% வந்து வெறும் 9 மந்தில் மட்டும் ரேலி ஆகிருக்குது. அப்புறம் பஜாஜ் ஆட்டோவை பார்த்தோம் அப்படின்னா, பஜாஜ் ஆட்டோவுக்கும் வந்து ஜேபி மார்கன் வந்து ஓவர் ரேட் வெயிட்டிங்கை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க டார்கெட் வந்து 6400 அப்படின்னு செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இதுவும் கொஞ்சம் ரேலி ஆகிருக்குது பஜாஜ் ஆட்டோ. ஸோ ஏற்கனவே ஒரு செக்டாரில் ஒரு ஸ்டாக் வந்து ரேலி ஆச்சுன்னா அந்த செக்டாரில் இருக்க அது ரிலேட்டடான மற்ற ஸ்டாக்ஸும் ரேலி ஆகிறது வந்து ஒரு நார்மலான விஷயந்தான். ஸோ அதே மாதிரி தான் பஜாஜ் ஆட்டோவும் இந்த நியூஸ்னால் ரேலி ஆச்சுது. ஜேபி மார்கன் வந்து இதுக்கும் ஓவர் ரேட்டிங் வந்து, அதாவது ஓவர் வெயிட் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட சேல்ஸ், அதாவது இந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து 65% வந்து ஜனவரிக்கு அப்புறமா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஜனவரிலேருந்து இந்த 10 மாதத்தில் ஏறக்குறைய 65% வந்து ஸ்டாக்கு ரேலி ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சிஇஓ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2025 வந்து அவங்க சிஎன்ஜி 2 வீலர்ஸ் வந்து, இப்போ ஆட்டோலலாம் சிஎன்ஜி ஆட்டோஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி 2 வீலர்ஸ்க்கும் சிஎன்ஜி 2 வீலர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறத எய்ம் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுவும் வந்துச்சுன்னா பஜாஜ் ஆட்டோவுக்கு அது கூட ஆடட் வேல்யூ தான். அப்புறம் பிபிசிஎல்லில் பார்த்தோம் அப்படின்னா, எஸ்டர்டேவே சொன்ன மாதிரி கேரளாவில் பிரம்மபுரத்தில் வந்து ஒரு 150 crore வந்து பயோகேஸ் பிளான்ட் வந்து வைக்கிறதுக்கு பிபிசிஎல்லுக்கு டூரிங் கேபினட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ்னால் பார்த்திங்கன்னா பிபிசிஎல் நல்லா ரேலி ஆகிட்டுருக்குது. அப்புறம் எல்டிஏ மைண்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு 82 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. இது வந்து 52 வீக் ஹையில் இருந்து ப்ராஃபிட் புக்கிங்னால் விழுந்துட்டுருக்குது. அல்ட்ராடெக் சிமெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 52 வீக் ஹையில் இருந்துச்சு, ப்ராஃபிட் புக்கிங்காக விழுந்துட்டுருக்குது. அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து ஒரு 154 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நியூஸ் அல்ட்ராடெக் சிமெண்ட்டில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து கேஷராம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறதுல வந்து சிமெண்ட் அசட்டை அவங்க வந்து வாங்குறதா ஒரு இன்டென்ட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியோட சிமெண்ட் அசட்டை மட்டும் இவங்க அக்வயர் பண்ணுறதா ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் வந்து சிப்லாவை பார்த்தோம் அப்படின்னா, எஸ்டர்டே சொன்ன மாதிரி யூஎஸ்ஏ எஃப்டிஏ வந்து, யூஎஸோட எஃப்டிஏ வந்து இவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பீதாபுரம் யூனிட்டுக்கு வந்து ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. எஃப்டிஏங்கிறது அங்கே இருக்கிற ஃபுட் அண்ட் ட்ரக் ரிலேட்டடான ஒரு ஆர்கனைசேஷன், அது கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன். அது வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பீதாம்பரம் யூனிட்டில் வந்து சில விஷயங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வார்னிங் வந்து ரொம்ப பப்ளிக்காகவே இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கிறதுனால சிப்லாக்கு இது வந்து ரொம்பவே நெகட்டிவான நியூஸாக பார்க்கப்படுது. இது
ஏறக்குறைய 100 பாயிண்ட்ஸ் வந்து ஒரே நாளில் இறங்கியிருக்குது. பர்சன்டேஜில் சொல்ல போனோம்னா இது 7.93% விழுந்திருக்குது. எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா 255 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. டிஏஎஸும் 457 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 2 பேருமே பை சைடில் எண்ட் ஆகிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து 4 நாளாக கண்டினியூஸாக செல் பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ பை பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் வந்து 4 கண்டினியூஸ் டேவாக பை தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.